ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாம்பே பாதுஷா செய்யலாம். அதுக்கு வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/4 கிலோ மைதா மாவு வச்சுருக்கிறேன். கொஞ்சோண்டு பேக்கிங் சோடாவும் உப்பும் வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் ஒன்றா கொட்டி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம பிசையணும். நிறைய நெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை, எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம், இதுவே போதும். 1 மணி நேரம் போல் மாவு நல்லா ஊற வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா டைட்டாக பிசைஞ்சு கொஞ்சம் 1 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. நிறைய டால்டா போட்டால் எண்ணெய் குடித்த மாதிரி இருக்கும், சாப்பிட திகட்டும், டேஸ்ட்டு இருக்காது. இதுவே நல்லா மரன்னு நல்லா வரும். இன்னும் ரவை தண்ணி தெளித்து மூடி வச்சுருங்க. பிசைஞ்சு மாவை நல்லா அடித்து பிசைஞ்சு வைங்க, அப்போ தான் நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும். இதை நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கோங்க. நான் நல்லா அடிச்சிட்டேன் முன்னாடியே மாவை. இப்போ இதை ஊற வச்சுட்டு நம்ம 1 மணி நேரம் கழித்து நம்ம போடலாம். மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ ஒரு சப்பாத்தி இதுமாரி போட்டிருக்கேன். இப்போ கத்தி எடுத்து இந்த ஓரமும் விட்டுட்டு அப்படி இப்படி கோடு போடுங்க. நல்லா கோடு போட்டுட்டு இந்த ஓரத்தை பிடிச்சிக்கிட்டு இப்படி ஒன்று மேலே ஒன்றா அப்படி தூக்கி போட்டு இந்த ஓரத்தையும் பிடிச்சிக்கிங்க. இப்படி பூ மாரி இருக்கும் நடுப்பறை. இதுமாரி போட்டு வச்சுக்கிங்க. எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நம்ம இப்போ எண்ணெயில் பொரிக்கணும். இந்த பாம்பே பாதுஷா இதில் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கிறேன். இந்தாண்ட சுகர் வச்சுருக்கேன். 1 டம்ளர் சுகர் 1/4 கிலோ வச்சுருக்கேன். தண்ணி 3/4 டம்ளர் வச்சு இப்போ அது கொதிச்சிட்ருக்கு. ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் போடுங்க. இது கொஞ்சம் பிசுக்கு பதம் வந்தால் போதும். இப்போ இதில் பொரிச்சிட்ருக்கா நல்லா அடுக்கடுக்கு அழகாக வருது. இப்போ இதில் நான் பாகு காய்ச்சிட்டேன், ஒரு கம்பி பதம். இப்போ இதில் சுட்டு முடித்ததும் இப்போ இதில் போட்டு விரட்டி எடுக்க போகிறேன். ஜீராவில் 2 போட்டு நினச்சி நம்ம இந்த தட்டில் அதை உடச்சி வச்சுருக்கேன். இந்தமாரி நீங்களும் 2 போட்டு ஜீராவில் அப்படி பரட்டிட்டு அப்படியே எடுத்து அதில் வைக்க வேண்டியதான். பாம்பே பாதுஷா ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதுமாரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.